இந்த செடியும் இந்த பூவையும் கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. இது என்ன செடின்றது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம நாட்டுல இஞ்சி செடி இருக்கிற மாதிரியே இதுவும் ஒரு இஞ்சி செடி தான். அது மட்டும் இல்லாம இந்த பூல வரக்கூடிய ஜெல்லிய தலைக்கு ஷாம்பு போல பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டுல இஞ்சி விவசாயம் எப்படியோ அதே மாதிரி இதையும் விவசாயம் பண்றாங்க. இந்த செடி இந்தியால கிடையாது, நிறைய வெளி கண்ட்ரில தான் விவசாயம் பண்றாங்க. ஒருவேளை இந்த செடியை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன நம்ம நாட்டு பஞ்சு மிட்டாய் மாதிரி இது வெளிநாட்டு பஞ்சு மிட்டாயா? பஞ்சு மிட்டாய்னு சொன்னாலே ஒரு ஈர்ப்பு இருக்கதான் செய்யுது. இந்த பஞ்சு மிட்டாயில ஒண்ணுமே இருக்காது, அதிகமா காத்து தான் இருக்கும். அதை அதிக விலைக்கு வச்சு வித்தா கூட அதை வாங்கி சாப்பிடணுன்ற ஆர்வம் நம்மளை விட்டு போகாது. ஆனா இது பஞ்சு மிட்டாயில போல இருக்கு. சாஸ் எல்லாம் போடுறாங்க, ஆனா பாக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. இது இனிப்பு ரகமே கண்டிப்பா கிடையாது. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த லிக்விட் தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இத கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணா போதும் பலூன் மாதிரி பயங்கரமா பெருசாயிட்டே இருக்கும். இது பெருசானா கூட ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். இந்த லிக்விட் பேக்கிங் மட்டும் கிடையாது, நிறைய இடத்த பயன்படுத்துறாங்க. நிறைய கண்ட்ரில வீடு கட்டுற இடத்த கூட இதை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி பேக்கிங் பண்றது கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். ஏன்னா இந்த பொருள் டேமேஜே இல்லாம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன ஒரு காலியான பால் அப்படின்னு தோணும். ஆனா இது ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இது ஒரு கிஃப்ட் தான். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு, இதை போய் கிஃப்ட்னு சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது தான் கிஃப்ட். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கலாம். ஒண்ணுமே இல்லாத ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காமலே விட்டுறலாமே. வீடியோல நீங்க பாக்குறது ஒரு டெலிபோன் டவர். அந்த டவர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ஆளு மேல போயிருக்காரு. அங்க இருக்கிற போல்ட்டை பார்த்துட்டு டவுட் வந்து அது மேல கைய வச்சா எல்லாம் தூள் தூளா வருது. பல நூறு அடி மேல போயிட்டு அங்க இருக்கிற போல்ட் எல்லாம் தூள் தூளா போனா அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து அந்த போல்ட் எல்லாம் தூளா போனா எப்படி இருக்கும்? உண்மையாவே பயத்துல இதயமே வெளியே வந்து விழுந்துடும். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ சடான்னு பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? விரல் கட்டாயி எதையோ வச்சு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கா? ஆனா அதான் இல்ல, இது ஒரு வித்தியாசமான மோதிரம். பாருங்களா எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. சடால்னு பார்த்தா இது மோதிரம் போட்டிருக்க மாதிரியே இருக்கு, நடுவுல விரலே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க இதை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சு? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.